Dear student, அனைவருக்கும் வணக்கம். Now we are going to study about the pituitary gland. Endocrine system என்று அழைக்கப்படுகின்ற நாளமில்லா சுரப்பி தொகுப்பினை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் pituitary, thyroid, parathyroid, islets of Langerhans, adrenal gland, testis, ovary, thymus, hypothalamus, pineal gland, அது மாதிரி நிறையா endocrine glands இருக்காங்க. ஏற்கனவே ஹைப்போதலாமஸை பற்றி நம்ம பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக வருவது the pituitary gland. The pituitary gland is said to be the master gland because it controls other endocrine system. பிற நாளமில்லா சுரப்பி தொகுப்பினை கட்டுப்படுத்துகின்ற பணியினை இது செய்வதால் இதனை சுரப்பிகளின் தலைவன் என்று அழைக்கலாம். நம்மளோட பிரெயினில் மூளையிலே டயன்செஃபலான் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பகுதியில் இது காணப்படும். ஸோ மூளையோட பிரெயினோட ஹைண்ட் பார்ட் ஆஃப் த ப்ரோசென்செஃபலான் பிகம்ஸ் டயன்செஃபலான். முன்மூளையின் அடிப்பகுதியினை அல்லது ப்ரோசென்செஃபலானின் அடிப்பகுதியினை நாம் டயன்செஃபலான் என அழைக்கிறோம். இட் இஸ் வித் தலாமஸ், ஹைப்போதலாமஸ், இன்ஃபண்டிபுலம் அண்ட் பிட்யூட்டரி. அதில் தலாமஸ் இருக்கும், ஹைப்போதலாமஸ் இருக்கும், இன்ஃபண்டிபுலம் இருக்கும். அதன் நுனியில் காணப்படுகின்ற இதைத்தான் நாம் பிட்யூட்டரி சுரப்பி என்று அழைக்கிறோம். It controls other endocrine system. பிற சுரப்பிகளை கட்டுப்படுத்துகிறது. அதனுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 0.5 grams. 500 மில்லிகிராம் தான் அதனுடைய வெயிட் இருக்கும். 500 கிலோ இல்லை, ஜஸ்ட் 500 milligrams or 0.5 gram is the weight of the pituitary gland. It is ovoid in shape. கோள வடிவிலே காணப்படலாம். இந்த pituitary gland எடுத்துனோம்னா இதில் 2 பகுதிகள் காணப்படும். One is the adenohypophysis, another is the neurohypophysis. Anterior pituitary or adenohypophysis என்ற ஒரு பாகமும் posterior pituitary or neurohypophysis என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பாகமும் காணப்படும். So pituitary, the master gland, சுரப்பிகளின் தலைவன், weight is 0.5 gram. எடையை எடுத்துக்கொண்டோம் என்றால் 500 மில்லிகிராம் அல்லது 0.5 கிராம் மட்டும் தான் காணப்படும். இதில் 2 பாகம் இருக்கும். One is adenohypophysis, another is neurohypophysis. Adenohypophysis என்ற ஒரு பாகத்தையும் neurohypophysis என்ற ஒரு பாகத்தையும் பெற்றிருக்கும். அப்படியே இங்கே வாருங்கள். இந்த pituitary gland where it is located, எந்த பகுதியில் காணப்படுகிறது? நம்மளோட பிரெயின் எடுத்துக்கொண்டோம் என்றால் there is a bony cavity in the brain called sella turica. The bony cavity of the sphenoid bone is said to be sella turica where the pituitary gland is located. ஸ்பீனாய்டு எலும்பு குழிக்கு செல்லா டியூரிகா என்ற பெயர். அந்த ஸ்பீனாய்டு எலும்பு குழியாகிய செல்லா டியூரிகாவிலே தான் இந்த பிட்யூட்டரி சுரப்பியானது அமர்ந்திருக்கும். இல்லை 2 பார்ட் சொன்னேன். ஒன் இஸ் கால்டு த adenohypophysis, another is called neurohypophysis. Adenohypophysis actually originated from Rathke's pouch. இந்த adenohypophysis ஆனது ராத்கி பை என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பையிலிருந்து தோன்றும். ராத்கி பை என்றால் என்ன? அட் த டைம் ஆஃப் எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட், நாம் கருவிலிருந்து தோன்றுகின்ற சமயத்தில், எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட், எம்ப்ரியோ தெரியும், கருவுறுதல் நடைபெறும். கருவுறுதல் நடைபெற்ற பிறகு ஜைகோட் வரும். ஸோ in the end of fertilization, zygote is formed after the fusion of male and the female gametes. ஆண் கேமெட்டும் பெண் கேமெட்டும் இணைந்த பிறகு ஜைகோட் ஆனது தோன்றும். The zygote undergoes successive mitotic cell division to form a ball-like structure called blastula. The process is said to be cleavage or blastulation. zygoteலே தொடர்ச்சியாக மைட்டோட்டிக் செல் பெறுதல் ஈடுபட்டு தாயின் வயிற்றிலே நாம் ஒரு பந்து போன்ற அமைப்பாக மாறுவோம். அந்த பந்து போன்ற அமைப்பிற்கு blastula என்று பெயர். Then it is converted into gastrula. அது அடுக்குகளாக மாறும். எக்டோடோம், மீசோடோம், எண்டோடோம், புறப்படை, நடுப்படை, அகப்படை என்று அழைக்கப்படுகின்ற படைகளாக மாறும். அந்த எம்ப்ரியானிக் ஸ்டேஜில் தொண்டைக்குழி எப்பித்தீலியத்தின் உட்குழிந்த பைக்கு ராத்கீஸ் பை என்று பெயர். தொண்டைக்குழி எப்பித்தீலியம், தொண்டை பகுதி தெரியும். அந்த தொண்டைக்குழி எப்பித்தீலியமானது இன்வாஜினேட் ஆகும். இன்வாஜினேஷன் ஆஃப் pharyngeal epithelium. Pharyngeal epithelium present in the embryo undergo invagination to form this Rathke's pouch. What is invagination? Invagination என்றால் உட்குழிதல் பேர். இது ஒரு பால் மாதிரி இருக்கும். It undergo invagination. Invagination means rolling in or turning under என்று பொருள். இப்படி இருக்கிறது, இப்படி உள்ள வளையறதுக்கு பேர் இன்வாஜினேஷன் பேர்.
அது மாதிரி தொண்டைக்குழி எபித்தீலியம் உள்ளே வளைவதன் காரணமாக ஒரு பையானது தோன்றுகிறது. அந்த பைக்கு ராத்தகைஸ் பவுச் என்று பெயர். அந்த பவுச்சிலிருந்து அடினோஹைப்போஃபைசிஸ் ஆனது தோன்றும். Neurohypophysis actually originated from the hypothalamus. ஹைப்போதலாமஸிலிருந்து தான் இந்த நியூரோஹைப்போஃபைசிஸ் ஆனது தோன்றும். இந்த அடினோஹைப்போஃபைசிஸ் 6 ஹார்மோன்களையும், நியூரோஹைப்போஃபைசிஸ் 2 ஹார்மோன்களையும் சுரக்கும். மொத்தமாக பிட்யூட்டரியிலே 8 ஹார்மோன்கள் சுரக்கப்படும். This adenohypophysis with 3 parts, namely pars tuberalis, pars intermedia and pars distalis. Adenohypophysis-லே 3 பாகங்கள் காணப்படும். pars tuberalis, pars intermedia and pars distalis என்ற 3 பாகம். This neurohypophysis is also known as pars nervosa. இதை pars nervosa என்று அழைப்பார்கள். அப்போ 4 பார்ட் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். pars tuberalis, pars intermedia, pars distalis. இந்த 3 பார்ட்டும் அடினோஹைப்போஃபைசிஸில் இருக்கும். நியூரோஹைப்போஃபைசிஸ் இஸ் ஆல்சோ known as pars nervosa. இந்த பக்கம் 6 ஹார்மோன், இந்த பக்கம் 2 ஹார்மோன். சொமேட்டோட்ரோபிக் ஹார்மோன், தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், adrenocorticotropic hormone, follicle stimulating hormone, luteinizing hormone, luteotropic hormone or prolactin, உடல் செல்களை தூண்டும் ஹார்மோன், தைராய்டினை தூண்டும் ஹார்மோன், அட்ரினலின் புறணி பகுதியினை தூண்டும் ஹார்மோன், ஃபாலிக்கல் செல்களை தூண்டும் ஹார்மோன், லியூட்டனைசிங் ஹார்மோன் ஆர் இன்டர்ஸ்டிஷியல் செல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், இடையீட்டு செல்களை தூண்டக்கூடிய ஹார்மோன், லியூட்டியோட்ரோபிக் ஹார்மோன் ஆர் ப்ரோலாக்டின் ஆர் லாக்டோஜெனிக் ஹார்மோன், மேமோட்ரோபின், பால் சுரப்பினை தூண்டக்கூடிய ஹார்மோன். இந்த பக்கம் 2, ஒருத்தருக்கு பேர் ஆக்சிடாக்சின்னு பேர், இன்னொருத்தருக்கு வாசோப்ரெசின்னு பேர். ஒவ்வொருத்தரும் நம்ம உடம்புல என்ன பண்ண போகிறோம் குட்டி குட்டியாக சொல்லிட்டு வரேன், நல்லா கவனிச்சுக்கோ. The main function of somatotropic hormone or STH to control all the metabolic activities of the somatic cell. நம் உடல் செல்களில் நடைபெறக்கூடிய அனைத்து வளர்சிதை மாற்ற நிகழ்வுகளையும் கட்டுப்படுத்துகின்ற பணியினை இதை growth ஹார்மோன், வளர்ச்சி ஹார்மோன்னு சொல்லலாம். சொமேட்டோட்ரோபிக் ஹார்மோன் STH என்றும் சொல்லலாம். ஸோ இட் கண்ட்ரோல்ஸ் ஆல் த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த சொமேட்டிக் செல். நம்முடைய உடல் செல்களில் நடைபெறக்கூடிய அனைத்து வளர்சிதை மாற்ற நிகழ்வுகளையும் கட்டுப்படுத்தும். இட் கண்ட்ரோல்ஸ் கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம். கார்போஹைட்ரேட் வளர்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்தும். இட் கண்ட்ரோல்ஸ் ஃபேட் மெட்டபாலிசம். கொழுப்பின் வளர்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்தும். இட் கண்ட்ரோல்ஸ் புரோட்டீன் மெட்டபாலிசம். புரோட்டீனின் வளர்சிதை மாற்ற நிகழ்வுகளை கட்டுப்படுத்தும். இட் கண்ட்ரோல்ஸ் த மெட்டபாலிசம் ஆஃப் மினரல்ஸ். தாது உப்புக்களின் வளர்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்தும். இட் இஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் காண்ட்ரோஜெனசிஸ் அண்ட் ஆஸ்டியோஜெனசிஸ். ஆஸ்டியோஜெனசிஸ்னா நமக்கு தெரியும், எலும்பு உருவாக்கம். காண்ட்ரோஜெனசிஸ்னா கார்டிலேஜ் திசு உருவாக்கம். ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் போன் இஸ் செட் டு பி ஆஸ்டியோஜெனசிஸ். எலும்பு உருவாவதற்கு ஆஸ்டியோஜெனசிஸ் என்று பெயர். த டெவலப்மெண்ட் ஆஃப் கார்டிலேஜினஸ் டிஷ்யூ இஸ் செட் டு பி காண்ட்ரோஜெனசிஸ். அந்த கார்டிலேஜ் திசு உருவாக்கத்தை எல்லாம் கட்டுப்படுத்தும். ஸோ நம்ம உடல் செல்லில் நடைபெறக்கூடிய அனைத்து வளர்சிதை மாற்ற நிகழ்வுகளையும் கட்டுப்படுத்தினால் இட் இஸ் செட் டு பி த growth ஹார்மோன் ஆர் சொமேட்டோட்ரோபிக் ஹார்மோன். நம் உடல் செல்களில் நடைபெறக்கூடிய அனைத்து வளர்சிதை மாற்ற நிகழ்வுகளையும் கட்டுப்படுத்துகின்ற பணியினை இது செய்கிறது. தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். நம்மளுடைய உடம்பில் தைராய்டுன்னு ஒரு சுரப்பி இருக்குது. இட் ஸ்டிமுலேட் த தைராய்டு. தைராய்டு சுரப்பியினை தூண்டும். என்னன்னா தைராய்டில் ஒரு ஹார்மோன் வரும். அந்த ஹார்மோனுக்கு தைராக்சின் T3 T4 நம்ம அப்புறமா படிப்போம். தைராக்சினை மட்டும் இப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கும். தைராக்சின் கம்மியாச்சுன்னா அதனுடைய சுரப்பை அதிகரிக்கும், அதிகமாச்சுன்னா குறைக்கும். அதுக்கு பேர் நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம்னு பேர், எதிர்மறை நிகழ்வு. அப்போ தைராய்டு சுரப்பியினை தூண்டுகின்ற பணியினை செய்யும். இட் ஹாஸ் காட் த எபிலிட்டி டு ஸ்டிமுலேட் த தைராய்டு கிளாண்ட். அப்போ செக்ரீஷன் கம்மியாக இருந்தால், ஹைப்போ செக்ரீஷன் இருந்தால் இட் இஸ் என்கரேஜ்ட். அதை ஸ்டிமுலேட் பண்ணி ஹைப்பர் அதிகரிக்கும். ஹைப்பர் செக்ரீஷனாக இருந்தால் குறைக்கும். அப்போ அதிகமாக சுரந்தால் குறைப்பதற்கும், குறைவாக சுரந்தால் அதிகரிக்க செய்வதற்கும் இது உதவும். அட்ரினோகார்டிகோட்ரோபிக் ஹார்மோன். நம்முடைய அட்ரீனல் சுரப்பின்னு கேள்விப்பட்டிருப்பேன், சிறுநீரகத்தின் மேற்புறத்தே காணப்படும். அந்த அட்ரீனல் கார்டெக்ஸில் 2 ஹார்மோன் வரும், ஆல்டோஸ்டெரான் மற்றும் கார்டிசோன் என்று அழைக்கப்படுகின்ற ஹார்மோன். அது கம்மியானால் அதிகமாக்கும், அதிகமானால் கம்மியாக்கும். ஹைப்போவாக இருந்ததுன்னா இட் வில் பிகம் ஹைப்பர், ஹைப்பராக இருந்தால் இட் வில் பிகம் ஹைப்போ. அது மாதிரி அதிகரிப்பதற்கும் குறைய செய்வதற்கும் உதவும். இட் ஆல்சோ ஃபாலோஸ் நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம். எதிர்மறை நிகழ்வு ஃபீட்பேக் நிகழ்விற்கு இதுவும் உதவும். ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஃபாலிக்கல் செல்களை தூண்டக்கூடிய ஹார்மோன் 2 இடத்துல ஆக்ட் பண்ணும். ஒன்றும் விந்தகம்
டெஸ்டஸ் என்று அழைக்கப்படுகின்ற விந்தகத்தில் என்ன பணியினை செய்யும்? Answer is அண்டகம் ஓவரியில் என்ன பணியினை செய்யும்? இந்த டெஸ்டஸ் FSH responsible for spermatogenesis விந்தகத்திலே விந்தணு பிறப்பித்தல் என்ற நிகழ்வினை தூண்டும். The development of male gamete in the testis is said to be spermatogenesis. விந்தகத்திலே ஆண் இனசெல் உருவாகக்கூடிய ஒரு நிகழ்விற்கு விந்தணு பிறப்பித்தல் என்று பெயர். It stimulates the testis to produce the male gamete. விந்தகத்தில் உள்ள விந்து தாய் செல்களை தூண்டி விந்தணு உருவாக்கத்திற்கு காரணமாக இருக்கும். What is the role in the ovary? அண்டகத்தில் இதனுடைய பணி என்ன? அண்டகத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் அண்டகத்தில் சிறியதாக ஒரு செல் இருக்கும். அதற்கு பேர் follicle cell என்று பெயர். It stimulates the follicle cell. The follicle matured into a larger cell called the Graafian follicle. அண்டகத்தில் காணப்படுகின்ற ஃபாலிக்கல் செல்களை தூண்டும். அப்பொழுது சிறிதாக இருக்கக்கூடிய ஃபாலிக்கல் செல்கள் முதிர்ச்சி அடைந்து கிராஃபியன் ஃபாலிக்கல் என்ற ஒரு மற்றொரு செல்லாக மாறும். This is follicle. இந்த ஃபாலிக்கல் பெரிதாக மாறிவிட்டது என்றால் அதற்கு கிராஃபியன் ஃபாலிக்கல் என்று பெயர். அப்போ ஆணினப்பெருக்க மண்டலத்தில் ஒரு பணியை பண்ணும், பெண்ணினப்பெருக்க மண்டலத்தில் ஒரு பணியை பண்ணும். In male as well as female reproductive system, it plays a vital role. What is the role of this LH, luteinizing hormone? This hormone is also known as interstitial cell stimulating hormone. இந்த luteinizing ஹார்மோனை இடையீட்டு செல்களை தூண்டக்கூடிய ஹார்மோன் என்றும் அழைப்பர். நம்மளோட டெஸ்டிஸ் விந்தகத்தை எடுத்துக்கொண்டோம். இதில் என்ன பண்ணணும்னா நம்ம திருப்பி ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஆணிடம் என்ன செய்யும், பெண்ணிடம் என்ன செய்யும். ஆண்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் இந்த டெஸ்டிஸ் ஸ்மால் டியூபியூல்ஸ் ஆர் seen called the seminiferous tubules. ஆண்களின் விந்தகத்தின் உட்புறத்தை இதை போன்ற சிறிய நாளங்கள் காணப்படும். அதற்கு விந்து நாளம் என்று பெயர், seminiferous tubules. இந்த seminiferous tubulesல ஃபெர்டைல் செல்ஸும் இருப்பாங்க, ஸ்டெரைல் செல்ஸும் இருப்பாங்க. வளமான செல்களும் காணப்படும். அந்த வளமான செல்களுக்கு இடையே சில இடையீட்டு செல்கள் காணப்படும். These cells are known as the interstitial cells or Leydig cells னு பேர். வளமான செல்களுக்கு இடையே காணப்படுகின்ற சில செல்களுக்கு இடையீட்டு செல்கள் அல்லது லீடிக் செல்கள் என்று பெயர். The main function of this luteinizing hormone in male or interstitial cell stimulating hormone in the male is to stimulate the interstitial cells and the Leydig cells leads to the secretion of the male hormone testosterone. ஆண்களின் விந்தகத்தின் உட்புறத்தே காணப்படும் விந்து நாளத்தில் உள்ள இடையீட்டு செல்களை தூண்டி டெஸ்டோஸ்டெரான் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு ஆண் தன்மைக்கு காரணமான ஹார்மோன் உருவாக்கத்திற்கு காரணமாக இருக்கும். டெஸ்டோஸ்டிரோன். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த LH luteinizing ஹார்மோன் also known as interstitial cell stimulating hormone, இடையீட்டு செல்களை தூண்டும் ஹார்மோன் என்று அழைக்கப்படும். இது நேரா விந்தகத்தில் போய் விந்து நாளத்தில் காணப்படுகின்ற இடையீட்டு செல்களை தூண்டி டெஸ்டோஸ்டெரான் என்று அழைக்கப்படுகின்ற ஆண் ஹார்மோன் உருவாக்கத்திற்கு காரணமாக இருக்கும். The main function of this interstitial cells or Leydig cells is to stimulate the interstitial cells or Leydig cells present in the seminiferous tubule to secrete the male hormone testosterone. ஆண் ஹார்மோன் டெஸ்டோஸ்டெரான் உருவாக்கத்திற்கு காரணமாக இருக்கும். இது இங்க. What is the role in female? பெண் இனப்பெருக்க மண்டலத்திலே இந்த ஹார்மோன் என்ன பணியினை செய்யும்? It stimulates the Graafian follicle leads to ovulation. இந்த Graafian follicle என்று அழைக்கப்படுகின்ற ஒரு செல்லினை தூண்டி அண்டம் விடுபடுவதற்கு காரணமாக இருக்கும். What is ovulation? The release of egg or ovum from the Graafian follicle is said to be ovulation. Graafian follicle இலிருந்து அண்டம் வெளியேறுகின்ற ஒரு நிகழ்விற்கு அண்டம் விடுபடுதல் என்று பெயர். அந்த அண்டம் விடுபடுவதற்கு காரணமாக இருப்பது இந்த ஹார்மோன், luteinizing ஹார்மோன். You know the lifespan of the egg or ovum. அந்த அண்டத்தின் வாழ்நாள் என்பது உங்களுக்கு தெரியும், just 24 hours. 24 மணி நேரம் மட்டும்தான் உயிர் வாழும். இது முக்கியமாக தெரியும், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் எடுத்துட்டோம்னா LTH லுட்டியோட்ரோபிக் ஹார்மோன் ஆர் ப்ரோலாக்டின் அல்லது ப்ரோலாக்டின் ஆர் லாக்டோஜெனிக் ஹார்மோன் அல்லது லாக்டோஜெனிக் ஹார்மோன் ஆர் மேமோட்ரோபின் எல்லாமே ஒன்று தான். இட் ஸ்டிமுலேட் லாக்டேஷன் இன் ஃபீமேல்.
தாயின் வயிற்றிலிருந்து நாம் குழந்தையாக பிறந்த பிறகு பால் சுரக்கப்படும். அந்த பால் சுரப்பினை தூண்டக்கூடிய பணியினைத்தான் இது செய்யும். ப்ரோலாக்டின் இஸ் மெயின்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் லாக்டேஷன் இன் ஃபீமேல். பெண்களில் பால் சுரப்பினை தூண்டுகின்ற பணியினை இந்த ஹார்மோன் செய்யும். ஸோ இது எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய 6 ஹார்மோனோட பணி. What is the role of this oxide, toxin and vasopressin secreted by the neurohypophysis? நியூரோஹைப்போஃபைசிஸில் உருவாகக்கூடிய ஆக்சிடாக்சின் வாசோப்ரெசின் என்ன செய்வார்கள்? ஆக்சிடாக்சின் மீன்ஸ் ரேபிட் பர்த். ஆக்சிடாக்சின் என்ற சொல்லின் பொருள் விரைந்து பிறத்தல், ரேபிட் பர்த் என்று வைத்துக் கொள்ளலாம். தாயின் வயிற்றிலே நாம் 285 நாட்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும். So we live in the womb or in the uterus for 285 days. தாயின் கருப்பையிலே நாம் 285 நாட்கள் தான் இருப்போம். 285 days ஆன அப்புறமா தாயின் வயிற்றிலே கருப்பையிலே இதை போன்று நாம் தலைகீழாக நின்று கொண்டிருப்போம். இந்த தலைகீழாக நிற்கிறப்ப ஆக்சிடாக்சின் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எக்ஸ்பெல்ஷன் ஆஃப் த ஃபீட்டஸ். குழந்தையை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளும். இந்த ஹார்மோன் ஃபார்ம் ஆச்சுன்னா தலைகீழ குழந்தை இருந்தால் தான் அப்படி தள்ளுறப்ப டபக்குன்னு ஓடி வந்துடும். சில குழந்தைகள் இது மாதிரி நேராக நின்றுட்டு இருக்கும். இதெல்லாம் ரிஸ்க். அப்போ தான் டாக்டர்ஸ் கோ ஃபார் சிசேரியன். ஸோ நம்ம அம்மா வயத்தில் 285 டேஸ் ஆனவுடனே இது மாதிரி தலைகீழ நிற்போம். ஆக்சிடாக்சின் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த எக்ஸ்பெல்ஷன் ஆஃப் ஃபீட்டஸ் ஃப்ரம் த யூட்ரஸ். கருப்பையிலிருந்து குழந்தையை வெளியேற்றுவதற்கு உதவுவது ஆக்சிடாக்சின். அதே மாதிரி தாயின் வயிற்றில் நம்ம குழந்தையாக பிறந்த பிறகு லாக்டேட்டிங் மெமரி கிளாண்டில் பால் சுரக்கப்படும். பால் சுரப்பினை தூண்டக்கூடியது இந்த ஹார்மோன் LTH, ரெஸ்பான்சிபிள் ஃபார் லாக்டேஷன். பால் சுரந்தால் போராது, குழந்தை பால் குடிக்கிறப்ப பால் வெளில வரணும். அதுக்கு காரணம் இந்த ஆக்சிடாக்சின் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எக்ஸ்பெல்ஷன் ஆஃப் த ஃபீட்டஸ் as well as எஜெக்ஷன் ஆஃப் மில்க். குழந்தை வெளியே வருவதற்கும் அதுதான் காரணம். குழந்தை பால் குடிக்கின்ற சமயத்தில் அந்த மார்பகத்திலிருந்து பால் வெளியே வருவதற்கும் காரணம் இதுதான். ஆக்சிடாக்சின் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எக்ஸ்பெல்ஷன் ஆஃப் ஃபீட்டஸ் as well as எஜெக்ஷன் ஆஃப் மில்க் ஃப்ரம் த லாக்டேட்டிங் மெமரி கிளாண்ட். பால் சுரப்பியிலிருந்து பால் வெளியேற்றப்படுவதற்கு காரணமாகவும் இந்த ஹார்மோன் இருக்கும். எப்படின்னா லாக்டேட்டிங் மெமரி கிளாண்டில் பார்த்தீங்கன்னா இதை போன்று சிறிது சிறிதாக ஆல்வியோலை என்று அழைக்கப்படுகின்ற பைகள் காணப்படும். இதன் உட்புறத்தே தான் நமக்கு மில்க் பாலானது சுரக்கப்படும். இதை சுற்றி என்னாகும்னா மயோ எபித்தீலியல் செல் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு எபித்தீலியல் செல்லானது காணப்படும். இந்த ஆக்சிடாக்சின் என்ன பண்ணும்னா இந்த மயோ எபித்தீலியல் செல் மேலே ஆக்ட் பண்ணும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த மயோ எபித்தீலியம், த மில்க் இஸ் எஜெக்டட் அவுட். மயோ எபித்தீலியல் செல்கள் சுருங்குகின்ற சமயத்தில் பாலானது வெளியேற்றப்படும். அதற்கு காரணம். அடுத்த ஹார்மோன் வாசோப்ரெசின். இட் இஸ் ஆல்சோ known as antidiuretic hormone, ADH என்று அழைக்கப்படும். It is responsible for capillary constriction and helps to increase the blood pressure. இரத்த குழாய்களின் மீது செயல்பட்டு இரத்த அழுத்தத்தை அதிகரிக்க செய்வதற்கு உதவும். அதோட முக்கியம், very important, this antidiuretic hormone or vasopressin responsible for tubular reabsorption of water from the glomerular filtrate. நம்முடைய சிறுநீரகத்தில் சிறுநீர் உருவாகின்ற சமயத்தில் கிளாமுருலர் வடிதிரவம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு வடிதிரவம் உருவாகும். ஒரு நாளைக்கு 170 180 லிட்டர் கிளாமுருலர் வடிதிரவம் உருவாகும். அதில் 1.5 லிட்டர் மட்டும்தான் சிறுநீராக வெளியேற்றப்படும். ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபியூல், ஹென்லிஸ் லூப், டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபியூல் வழியாக அண்மை சுருண்டகுழல், ஹென்லியின் வளைவு, சேய்மை சுருண்டகுழலின் வழியாக கிளாமுருலர் ஃபில்ட்ரேட், கிளாமுருலர் வடிதிரவம் ஓடி வரும். அப்படி ஓடி வரப்ப ADH, antidiuretic hormone responsible for tubular reabsorption of water from the glomerular filtrate. அந்த glomerular வடிதிரவத்திலிருந்து தேவையான நீரினை மீண்டும் மறு உறிஞ்சல் முறையில் உறிஞ்சுவதற்கு உதவும். அது உறிஞ்சினாதான் நம்ம கொஞ்சோண்டு யூரின் போகும். அதர்வைஸ் நமக்கு வியாதி வந்துடும். டயாபெட்டிஸ் இன்செபிட்டஸ் அப்படின்னு ஒரு வியாதி இருக்குது. இந்த ADH என்பது குறைவாக சுரந்தால், ஹைப்போசக்குரேஷன் ஆஃப் ADH leads to what will happen? கம்மியாக சுரக்கிறது. reabsorption is reduced. மறு உறிஞ்சுதல் முறையில் உறிஞ்சுதல் என்பது குறைந்துவிடும். அப்போ என்ன ஆகும்னா நம்ம சிறுநீரோட அதிக நீரானது வெளியேறும். What is diabetes insipidus? If we eliminate urine with more water or if we eliminate diluted urine, the disease is said to be diabetes insipidus. நம்முடைய சிறுநீருடன் அதிக அளவு நீரானது வெளியேறினால்
ஆர் நீர்த்த நிலையில் டைலூட்டட் சிறுநீரானது நம் உடலிலிருந்து வெளியேறினால் நமக்கு வந்திருக்க நோய்க்கு பேர் டயாபெட்டிஸ் இன்சிபிடஸ்னு பேர். மெலிட்டஸ்னா உங்களுக்கு தெரியும், சிறுநீரோட குளுக்கோஸ் போனால் யூரின் வித் குளுக்கோஸ் we are calling it as diabetes mellitus. யூரினோட நிறையா வாட்டர் வெளில போனால் if we eliminate urine with more water the disease is said to be diabetes insipidus. இந்த ஹார்மோன் கம்மியாக சுரந்தால் நம்முடைய சிறுநீருடன் அதிக அளவானது நீர் வெளியேறும். அதற்கு டயாபெட்டிஸ் இன்சிபிடஸ் என்ற பெயர். யூரின் போயிட்டே இருப்போம், யூரினானது அதிகமாக போனோம்னா பாலியூரியான்னு பேர். அப்போ நிறையா யூரின் போனோம் என்றால் அதிக அளவு நீர் குடிப்போம், அதுக்கு பேர் பாலிடிப்சியான்னு பேர். ஸோ வி எலிமினேட் மோர் யூரின் ஆர் யூரின் வித் மோர் வாட்டர். யூரின் போய்கொண்டே இருந்தோம் என்றால் பாலியூரியா. இஃப் யூ ட்ரிங்க் மோர் வாட்டர், நிறையா நீர் குடித்தோம் என்றால் பாலிடிப்சியா. அப்போ ஆன்டிடயூரிட்டிக் ஹார்மோனோட ரோல் என்ன? இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டியூபுலர் ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர். சிறுநீரக சிறுகுழலிலே நீரினை மறு உறிஞ்சுதல் முறையில் உறிஞ்சுவதற்கு இந்த ஹார்மோனானது உதவும். குறைஞ்சதுன்னா வியாதி வந்துடும். வியாதியோட பேர் என்ன? டயாபெட்டிஸ் இன்சிபிடஸ் என்ற பெயர். டயாபெட்டிஸ் மெலிட்டஸும் உனக்கு தெரியும், டயாபெட்டிஸ் இன்சிபிடஸையும் ஞாபகம் வச்சுக்கோ. இதை போன்று 8 ஹார்மோன்களின் பணியும் உங்களுக்கு தெரிய வேண்டும். ஓகே, தேங்க்யூ.